இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, அன்பு உறவுகளே, உங்களை இந்த காணொளியிலே இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இன்றைய மன்னாவின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய தாயாம் திரு அவையும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22 25 முடிய பகுதிகள். இந்த பகுதியிலே ஒரு 3 விதமான பிரிவை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிறப்பாக இன்று தவக்காலத்தின் 2ஆம் நாள் வியாழக்கிழமை ஒரு நல்ல ஒரு செய்தியை 2வது நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மனித வாழ்க்கையில் துன்பம் மிக மிக முக்கியம். துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது. ஐயோ எனக்கு ஏன் இவ்வளவு சுமை என்று வருந்தக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து தான் துன்பப்பட போவதாக, தான் மரிக்கப் போவதாக தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய மன்னாவின் மூலமாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய துன்பம் சாதாரண துன்பம் கிடையாது. அதைத்தான் அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது இரத்த வேர்வை வந்தது, அவ்வளவு ஒரு துன்பத்தை நான் படப்போகிறேனா என்று அவருடைய கண் முன்பாக அந்த காட்சியை பார்க்கிறார். அப்படிப்பட்ட துன்பத்தை நான் சந்திக்க போகிறேன் என்று சீடர்களுக்கு அதை சொல்கிறாரு. அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, துன்பமில்லாத வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்காதா என்று தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய தலைவலி, உடனே மாத்திரையை போட்டு அந்த தலைவலி இல்லாமல் பண்ணிடணும். லேசாக காலில் ஒரு அடிபட்டுடுச்சு, உடனே போயிட்டு நம்ம அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணணும், அதை கட்டு போட்டு வச்சிடணும். தாங்க முடியலைங்க, துன்பங்களை தாங்க முடியலை. உண்மைதான். அது இந்த காலகட்டத்திலே நம்ம வளர்ந்து வருகிற இந்த சூழ்நிலையில் அப்படி துன்பங்களை சந்திக்க யாருமே விரும்புவது இல்லை. இந்த தவக்காலத்தினுடைய 2வது நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேனா? இயேசு எப்படி துன்பப்படுகிறார், எவ்வளவு வேதனைப்படுகிறார், அவ்வளவு அவமானப்படுகிறார், அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறாரே, அதை போன்று நான் இன்னைக்கு யோசிக்கணும். தவக்காலத்தினுடைய 2வது நாளில் என் வாழ்க்கையில் வியாதிகள், வலிகள், கடன் பிரச்சனைகள், கண்ணீர், கவலை, எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். இந்த சுமைகளை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு சமர்ப்பித்த ஆண்டவரே, உம் பாதம் சமர்ப்பிக்கிறேன். இந்த சுமைகளை, இந்த கஷ்டங்களை, வலிகளை தாங்க எனக்கு சக்தி கொடு. நீர் விரும்பினால் அந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமது ஜெபம் மாற வேண்டும். இந்த நற்செய்தி பகுதியிலே 2வது பகுதியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் என்னை பின்பற்ற விரும்பினால், இயேசுவினுடைய பிள்ளையானா இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி சொன்னீங்கன்னா என்னுடைய சிலுவையை சுமந்து வாருங்கள். நான் கொடுக்கிற சிறு சிறு துன்பங்களை, சிறு சிறு வியாதிகளை, சிறு சிறு பிரச்சனைகளை சுமந்து வாருங்கள். அதை சுமந்து வருகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார், மீட்பை காட்பார், விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சிலுவை எனக்கு வேண்டாமே, சிலுவை ரொம்ப பாரமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம சிலுவையை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இயேசுவினுடைய பாடுபட்ட சுரூபத்தை, அந்த சிலுவையை வீட்டில் வச்சாலே துன்பம் மேலே துன்பம் வரும், கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையை தூக்கி போய் வெளியில் போட்டவங்க எத்தனை பேர் நம்மளில் இருக்கிறோம் தெரியுங்களா? அப்போ அந்த சிலுவையை பார்த்தாவே வீட்டில் இருந்தாலே எனக்கு துன்பம், உங்கள் வீட்டில் துன்பம் வருது, வியாதி வருது, பெரிய பிரச்சனை வருது, அதுக்கு காரணம் தோ மாட்டி இருக்கிறீங்களா, இந்த சிலுவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவை யாராவது பற்றி சொன்னாங்கன்னா தூக்கி வெளியே போட்டுருவோம், இல்லை கோயிலில் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அந்த அளவுக்கு அந்த சிலுவையை தூக்குவதற்கு கூட இல்லைங்க, வீட்டில் வைப்பதற்கு கூட, அதை பார்ப்பதற்கு கூட பயமாக இருக்குது என்று சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிலுவை வெற்றியின் சிலுவை, அடையாளத்தின் சிலுவை, வீரச் சிலுவை, தோல்வியை முறியடித்த சிலுவை, சாவை வென்ற சிலுவை என்று நாம் எடுத்துக்கொண்டு அந்த சிலுவை, வெற்றியின் சின்னத்தை, சிலுவை நாம் சுமந்து இயேசுவனோடு பயணிக்க வேண்டும் என்று தான் இயேசு விரும்புகிறார். இறுதியாக ஒரு அருமையான பகுதி, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு வரும் பயன் என்ன? இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் நிறையா சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், எதெல்லாம் தேவை, எவ்வளோ நிலம் சேர்க்க முடியுமோ சேர்க்கணும், எவ்வளோ பணம் பேங்க்கில் போட முடியும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறோம்.
இந்த ஆன்மா நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகலை, திடீர்னு நம்ம மறைத்துட்டோம்னா என்னங்க பயன்? நம்ம சம்பாதிச்சது, கடுமையாக உழைச்சது யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க, ஆனால் நம்ம அதை அனுபவிக்க முடியலையே, மகிழ்ச்சியோடு இருக்க முடியலையே. அதனால் உலகமே உங்களுக்கு ஆகிட்டா கூட உங்களுடைய ஆன்மாவை முதல்ல தூய்மையாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த ஆன்மாவை தூய்மையாக்குகிற காலம்தான் இந்த தவ காலம். புரிந்து கொள்ளுவோம், பயன்படுத்துவோம், நம்மையே நாம் தூய்மையாக்குவோம். ஆன்மாவை தூய்மையாக்க ஜெபியுங்க, நல்லா ஜெபியுங்க. இன்னைக்கு பூரா முடிந்தால் நோம்பிருங்க, ஒரு சில காரியங்களை விட்டு ஒதுக்கி வையுங்க. நான் இயேசுவுக்காக, அவருக்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு காலமாக, ஒரு நாளாக இந்த தவ காலத்தின் 2வது நாள் அமையட்டுமே. தூய்மையாக்குவோமே, போய் உட்காந்து ஜெபிப்போமே. எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸி, 5 நிமிஷம் கூட எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. கடவுளுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய ஆன்மாவை நம்ம தூய்மையாக்குகிற பொழுது நம்ம உள்ளத்தில் இரட்டிப்பான மகிழ்ச்சி வருது. கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு வருகிறது. இறைவன் என்னை வழி நடத்துவார் என்ற ஆற்றல் பெறுகிறோம். அப்படிப்பட்ட நல்ல பண்புகள் நடக்கப் போகிறது. எனவே இதை ஒரு பாரமாக நினைத்து இந்த தவ காலத்தை தொடங்க வேண்டாம் பிரியமானவர்களே. மகிழ்ச்சியோடு தொடங்குங்கள். அதைத்தான் நான் நேற்றைய தினத்தில் கூட சொன்னேன். புன்னகையோடு மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியமே செய்வோமே. இன்றைக்கி சிறப்பாக 2வது நாளிலே என்னுடைய ஆன்மாவை தூய்மையாக்க, எனது சிலுவைகளை நான் சுமந்து செல்ல, துன்பங்களை சந்திக்க வரம் வேண்டி இந்த நாளிலே ஜெபிப்போம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ சிறப்பாக இந்த தவ காலத்திற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருமே பெயர் சொல்லி அழைத்தவர் நீ. எங்களை எப்படி வாழ வேண்டும், எப்படி நாங்கள் பேச வேண்டும், எப்படி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பது எல்லாம் உம்முடைய தூய ஆவியால் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதை பெருமையோடு நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இந்த நாளை, புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி. தவக்காலத்தின் 2வது நாளில் ஒருத்தல் முயற்சிகளை செய்ய எனக்கு தூண்டுதல் கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த நாளில் கூட நான் தோய்வு அடையாமல் இந்த தவ முயற்சிகளை கடுமையாக, நீர் பாலைவனத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டீரே, அதை போன்று நான் எதிர்கொண்டு தொடர்ந்து இந்த 40 நாட்களை பயன்படுத்த எனக்கு ஆற்றலை கொடுப்பீராக. சிறப்பாக தெய்வமே, இதோ இந்த காணொளியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய திட்டம் என்றால் இவர்களை இன்று ஆசிரால் நிரப்புவீராக. இன்றே மீட்பை காண செய்வீராக. இவர்களை சோதிக்கிற, சோர்வுகளை உண்டு பண்ணுகிற, எரிச்சலை மூட்டுகின்ற, தீய நண்பர்களுடைய பார்வையில் விழ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் தடை போடுவீராக. தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது இரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கும். தூய ஆவியால் ஆட்கொண்டு இவர்களை வழி நடத்தும். உம்மை நம்பி இருக்கிறார்கள். நீர் இவர்கள் அனைத்தையும் கொடுப்பீர் என்று நம்புகிறார்கள். இவர்களுடைய எண்ணங்களை, இவர்களுடைய ஆற்றலை, இவர்களுடைய சக்தியை நீர் பலப்படுத்துவீராக, இரட்டிப்பாக மாற்றுவீராக. இதோ தெய்வமே, சிறப்பாக இந்த நாள் எப்படி இருக்குமோ, மன வேதனையில் இருக்கிறேனே, கஷ்டத்தில் இருக்கிறேனே, துன்பத்தில் இருக்கிறேனே, துவண்டு போயிருக்கிறேனே, வியாதியில் படுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், மகா பரிசுத்தமானவர், எல்லா சக்திகளும் உம்மிடம் உண்டு என்பதை எனது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள நீர் ஆற்றலை கொடுப்பீராக. சிறப்பாக தெய்வமே, இந்த நாளிலே இன்றைய மன்னாவின் மூலமாக எங்களுக்கு வாழ்க்கையில் சிலுவைகளை சுமந்து நாங்கள் செல்ல வேண்டும். இந்த சிலுவை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும் என்று எங்களுக்கு கற்பிக்கின்றேன். துன்பங்களை கண்டு துவண்டு போகக்கூடாது என்று உமது துன்பத்தை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறேனே. நாங்களும் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் கொடுப்பீராக. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் அவனுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைந்தால் அவனுக்கு ஒரு பயன் என்ன என்று விவிலியத்திலே இந்த நாளில் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் இயேசுவே. தெய்வமே, இதோ சிறப்பாக
இந்த நாளிலே நீர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய போகிறீர், எங்களோடு பயணிக்க போகிறீர், மன நிம்மதியை தெளிவை கொடுக்க போகிறீர், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் வாரி வழங்குவீர் என்று நம்பிக்கையோடு இந்த தவக்காலத்தின் 2ஆம் நாள் வியாழக்கிழமையை தொடங்குகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 2வது நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய தவ முயற்சி, ஒருத்தல், ஜெபம் மேலோங்கி வளர்வதற்காக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். May God bless us all. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.